வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்கள் வாரியா 38 மாவட்ட வாரியா கிராம உதவியாளர் அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பணி வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், தற்போது வரையும் 23 மாவட்டங்கள்லேருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கு. என்னென்ன மாவட்டங்கள், என்ன பணி, இதற்கு என்ன கல்வி, இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாத்தையுமே தெளிவாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியல. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எங்கே உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வில்லேஜ் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு லிங்க் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணால் நம்மளோட ஜாப் சரி தமிழா வெப்சைட் பேஜுக்குள்ளே போகும், வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்குள்ளே போகும். அப்படியே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு தற்போது வந்திருக்கோ அந்த மாவட்டங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப், அப்ளிகேஷன் பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கெலாம் வரலையோ அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வில் பி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதாவது வரப்போகுது அப்படின்னு சொல்லி இருக்கும். மிச்சம் உள்ள மாவட்டங்களுக்கு 100% இந்த வேலைவாய்ப்பு வந்துடும், வராமலாம் இருக்காது. ஓகே, ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ எந்த வட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு வந்திருக்கோ அந்த வட்டத்தில் உள்ளவங்க தான் சம்மந்தப்பட்ட வட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியும். வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்கு அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, உதாரணத்துக்கு நான் இதில் வெள்ளூர் மாவட்டத்திலேருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதற்கு நேராக உள்ள நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப், அப்ளிகேஷன் பிடிஎஃபை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே அந்த வெள்ளூர் மாவட்டத்தோட போஸ்ட்டுக்குள்ளே போகும். இதை அப்படியே ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வெப்சைட் லிங்க் இருக்கும். இதில் ஏதோ ஒன்று கொடுங்க. வெள்ளூர் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே நம்ம வந்தாச்சு. ஓகே, அதாவது ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் தான் இந்த வேலைவாய்ப்பை இவங்க அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாவட்டத்தை போய் தேடாமல் நம்ம ஜாப் சரி தமிழால் அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வர நாங்கள் அங்கே அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த வெள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் தாலுக் வாரியாக கொடுத்துருப்பாங்க. எல்லா மாவட்டத்துலையுமே தாலுக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. வெள்ளூர் தாலுக், காட்பாடி தாலுக், குடியாத்தம் தாலுக் அப்படின்னு சொல்லி தாலுக் வைஸ். ஏன் இப்படி தாலுக் வரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்தந்த தாலுக்கில் இருக்கிறவங்க தான் அந்தந்த தாலுக்கில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்காக தான். உதாரணத்துக்கு நான் இதில் வந்து காட்பாடி தாலுக்கான நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேலூர் மாவட்டம், காட்பாடி வட்டம். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட வருவாய் அலகில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தகுதி வாய்ந்த நபரிடம் விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் பெறப்படும் நாள் இறுதி நாள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த இறுதி நாள் அப்படிங்கிறது மாறும் ஒரு மாவட்டத்திற்கும். சில மாவட்டத்திற்கு முன்னாடியே வந்திருக்கும், அதுக்கு இறுதி நாள் கம்மியாக இருக்கும். சில மாவட்டங்கள் இன்னும் வரவே இல்லை, அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. ஓகே, அதே மாதிரி இதுக்கு எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் நல்லா படிக்கிறீங்களா, எழுதுறீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்புறம் இன்டர்வியூவுமே இருக்குது. ஓகே, அதை பொறுத்து தான் இவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு வரைமுறையே கொடுத்துருக்காங்க. நான் அது என்ன அப்படிங்கிறதையும் காட்டுறேன். கிராம உதவியாளர், வில்லேஜ் அசிஸ்டண்ட், விஏஓ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட் பண்ணி 11,100 35,100 வரை உங்களுக்கான சம்பளம் இருக்கும். வட்டத்தின் பெயர் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்தந்த வட்டத்தோட இதில் காட்பாடி. ஸோ நீங்கள் காட்பாடி வட்டத்துக்குள்ளே தாலுக்குள்ளே வரீங்கன்னா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நிரப்பப்பட உள்ள கிராமங்களின் விவரங்கள் பாருங்கள். காட்பாடியில் எந்தெந்த கிராமங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த காட்பாடி தாலுக்கில் 9 கிராம உதவியாளர் பணியிடங்கள் இருக்குது. ஸோ அந்த 9 பணியிடங்கள் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இடஒதுக்கீடில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது உதாரணத்துக்கு ஸோ இங்கேருந்து ஆரம்பிங்க. ஜிடி பொது பிரிவினர், இது வந்து பொது பிரிவினர் அப்ளை பண்ணலான்னு இருக்காங்க. முன்னுரிமை அற்றவர், எந்த ப்ரியாரிட்டியும் கேட்கல, பொதுவில் தான் வருது. ஆனால் தமிழ் வழியில் கல்வி படிச்சிருக்கணும், அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. அது ஆணோ பெண்ணோ தமிழ் வழியில் கல்வி படித்த பொது பிரிவினர் அப்ளை பண்ணலாம். தமிழ் வழியில் கல்வி படித்த, அதாவது இதற்கான கல்வி 10ஆம் வகுப்பு வரையும் தமிழில் படித்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க நீங்கள் எந்த சாதியினர், எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது ஜிடியில் தான் இருக்குது, பொது பிரிவில் தான் இருக்குது, அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம் இல்லாத பிசி அப்ளை பண்ணலாமா, அதுவும் பார்த்திங்கன்னா பிசியில் யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த பொது அப்படிங்கிறதுக்கு என்னென்னா ஆண் பெண் அப்ளை பண்ணலாம்.
மித்தபடி பெண் அப்படின்னா பெண் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, ஆண் பெண் அப்படின்னா பொது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஜிடி பொது பிரிவினர் முன்னுரிமையற்றவர் பொது. ஓகே, ஸோ இதில் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் எந்த கமிட்டி யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கிராமங்களில் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பொது பிரிவினர் முன்னுரிமையற்ற வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கள், இல்லை உங்கள் கம்யூனிட்டியில் வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஓகே, அப்போ தான் நீங்கள் அதற்கு தகுதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் படிச்சிருக்கணும். 10ஆம் வகுப்பு பாஸோ இல்லை ஃபெயிலோ அது பிரச்சனை இல்லை. 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் படிச்சிருந்தா தகுதி. விண்ணப்பதாரர் சம்மந்தப்பட்ட அந்த தாலுக்குள்ளே வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காட்பாடி அப்படின்னா காட்பாடி வட்டத்தை நிரந்தரமாக கொண்டு அங்கே வசிப்பவராக இருக்கணும். 21லேருந்து 37 வயசு வரை அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் எஸ்சி எஸ்சி எஸ்டினா 37 வயசு வரை அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணி நேரிலோ இல்லது பதிவு தபால் மூலமாகவோ, அதாவது அந்தந்த மாவட்டத்தில் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில், நேரில் கொடுக்கணுமா இல்லை தபாலில் கொடுக்கணுமா. நேரில் கொடுக்கணுன்னா நேரில் தான் கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும்? அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுத்துடணும். காட்பாடி வட்டம் அப்படின்னா அந்த வட்டாட்சியர் அலுவலகம் தாலுக்கா ஆஃபீஸ், அங்கே நீங்கள் போயிட்டு இது தொடர்பான தகவலை சேகரித்து நீங்கள் அங்கேவே வந்து நேர்லேயே கொடுத்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி அந்தந்த மாவட்டத்திற்கான அப்ளிகேஷனும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் உங்கள் புகைப்படத்தை ஒட்டி தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க கைப்பட தெளிவாக புரியும் வகையில் எழுதி தேவையான ஆவணங்களோட ஜெராக்ஸை இணைச்சு நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க. என்னையை பொறுத்தவரை நீங்கள் நேர்லேயே போயிட்டு அந்தந்த சம்மந்தப்பட்ட தாலுக்கில் கொடுத்துட்டு வந்துடுங்க. என்னென்ன தேவை என்ன ஏது அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையுமே கேட்டு நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஃபீஸ் கிடையாது, ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இல்லை. 10ஆம் வகுப்பு பாஸோ இல்லை 10ஆம் வகுப்பு தோல்வியோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவங்க சொல்லியிருக்கிற வயது வரம்புக்குள்ளே இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம். சைக்கிளோ அல்லது 2 வீலரோ உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சம்மந்தப்பட்ட தாலுக்குள்ளே இருக்கணும். தமிழ் நல்லா படிக்கவும் வாசிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நேர்காணல் இருக்குது, அதில் சில கேள்விகள் கேட்பாங்க, சிம்பிளான கேள்விகள், அதற்கு நீங்கள் பதிலளிக்கணும். இதை பொறுத்து 100க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ இந்த வேலைவாய்ப்பு வழங்க இருக்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், உங்கள் மாவட்டம் வந்திருக்கான்னு பாருங்கள். இல்லை உங்கள் மாவட்டம் வந்ததுக்கப்புறமும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். அப்பப்போ அந்த லிங்க்கை போய் செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.